ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வினா எண் 1. இந்திய குடியரசுத் தலைவர் ஆவதற்கான வயது தகுதி என்ன? ஏ 30 வயது, பி 32 வயது, சி 35 வயது, டி 40 வயது. சரியான விடை 35 வயது. வினா எண் 2. தெலுங்கு பேசும் மக்களுக்காகவே தனியாக ஒரு மாநிலம் வேண்டும் என்று உண்ணாவிரதமிருந்து உயிர் துறந்த மனிதர் யார்? ஏ பொட்டி ஸ்ரீராமுலு, பி எர்ரா நாயுடு, சி உத்தம் குமார் ரெட்டி, டி ராமச்சந்திர நாயக்கர். சரியான விடை பொட்டி ஸ்ரீராமுலு. இவரோட மறைவின் காரணமாகத்தான் ஆந்திர மாநிலம் சென்னை மாகாணத்திலிருந்து தனி மாநிலமாக உருவாக்கப்பட்டது. ஆந்திர மாநிலம் உருவாக இவர் தன் உயிரையே தியாகம் செய்ததால ஆந்திர மக்கள் இவரை அமரஜீவி என்று அழைக்கிறார்கள். வினா எண் 3. வாகன ஓட்டுநர்களுக்கு பின்புறம் உள்ள காட்சிகளை காண உதவும் கண்ணாடியில் பயன்படுவது எது? ஏ குழியாடி, பி குவியாடி, சி இரண்டும், டி பரவளைய ஆடி. சரியான விடை குவியாடி. வினா எண் 4. நீர்நிலைகளில் ஆழம் அதிகரிக்கும் போது திரவத்தின் அழுத்தம் என்னவாகும்? ஏ அதிகரிக்கும், பி குறையும், சி மாற்றம் இருக்காது, டி இவற்றில் எதுவும் இல்லை. சரியான விடை அதிகரிக்கும். வினா எண் 5. ரிக்வேதத்தில் சப்த சிந்து என்பது எத்தனை நதிகள் இணைவதை குறிப்பதாகும்? ஏ 5 நதிகள், பி 9 நதிகள், சி 8 நதிகள், டி 7 நதிகள். சரியான விடை 7 நதிகள். வினா எண் 6. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எந்த ஆண்டு தனது செயல்பாடுகளை தொடங்கியது? ஏ 1935, பி 1947, சி 1950, டி 1956. சரியான விடை 1935ஆம் ஆண்டு. வினா எண் 7. பண்டைய காலத்தில் மிகவும் புகழ்பெற்ற நாலந்தா பல்கலைக்கழகத்தை நிறுவிய மன்னர் யார்? ஏ குமாரகுப்தர், பி அசோகர், சி அலெக்சாண்டர், டி ஸ்ரீகுப்தர். சரியான விடை குமாரகுப்தர். வினா எண் 8. முதலில் கிறிஸ்துவ நம்பிக்கையை தென்னிந்தியாவிற்கு கொணர்ந்தவர் யார்? ஏ மார்ட்டின் லூதர், பி புனித பிரான்சிஸ் சேவியர், சி புனித தாமஸ், டி இக்னேசியஸ் லயோலா. சரியான விடை புனித தாமஸ். வினா எண் 9. காக்கசாய்டுகள் என்பவர்கள் எந்த இனத்தவர்கள்? ஏ ஆசியர்கள், பி ஆப்பிரிக்கர்கள், சி ஆஸ்திரேலியர்கள், டி ஐரோப்பியர்கள். சரியான விடை ஐரோப்பியர்கள். வினா எண் 10. ஆண்கள் தங்களது மூக்கில் உள்ள முடிகளை நீக்குவதால் என்ன பாதிப்பு ஏற்படும்? ஏ மூளை பாதிப்பு, பி ஆஸ்துமா, சி காது கேளாமை, டி பார்வை குறைபாடு. சரியான விடை ஆஸ்துமா. மருத்துவ ரீதியாக வெஸ்டிஃபுல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மனிதர்களோட மூக்கு முடி குறித்து 1986ஆம் ஆண்டு பிரபல மருத்துவ இதழான லான்செட்டில் ஆய்வு ஒன்று நடத்துறாங்க. அதுல நாசி துவாரங்களோட உட்புறம் நோய் நுண்மங்கள் அற்றவைகளாக பாதுகாப்புடன் இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. இப்படி நாசி துவாரங்கள் ரொம்பவே பாதுகாப்போடு இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா மனிதர்களோட மூக்குல இருக்க முடிகள் தான். அந்த மூக்குல இருக்க முடிகள் தான் வெளியிலிருந்து போகக்கூடிய தூசுகள், துரும்புகள், மற்ற கிருமிகள்ட்ட இருந்து மனித உடலை ரொம்பவே பாதுகாப்பா வச்சிருக்குது. அதே போல வெளிப்புறத்திலிருந்து நம்ம மூக்கின் வழியாக செல்லக்கூடிய அதிக எண்ணிக்கையிலான நுண்ணுயிரிகள் முடியோட ஈரமான கண்ணிக்குள்ள சிக்கிக்கிட்டு நம்ம உடம்ப ரொம்பவே பாதுகாக்கிறதா அந்த ஆய்வுல சொல்லியிருக்கிறாங்க. மேலும் 2011ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட ஆய்வு ஒன்றுல மூக்குல இருக்கக்கூடிய முடியை வெட்டுறது சுவாச குழாய்களை கிருமிகள் ஆழமாக ஊடுருவதை எளிதாக்குமா, இல்லைன்னா முடியோட அடர்த்திக்கும் சுவாச நோய்களுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமா அப்படின்னு சொல்லி நிபுணர்கள் ஆய்வு செய்யறாங்க. அந்த ஆய்வோட முடிவுல 233 நோயாளிகள்கிட்ட மேற்கொள்ளப்பட்ட இந்த ஆய்வுல மூக்கு முடி அதிகமாக உள்ளவர்களுக்கு ஆஸ்துமா வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவா இருக்கிறதா தெரிய வந்திருக்குது. மனித மூக்கில் வளரக்கூடிய முடிகள் வடிகட்டலாக செயல்படுவதுதான் இதற்கு முக்கிய காரணம் என்று ஆய்வாளர்கள் தெரிவிச்சிருக்காங்க.
அதனால ஆண்கள் முடிஞ்ச அளவுக்கு முடி அகற்றாம இருக்கிறது தான் நல்லது. இல்ல உங்களுக்கு ரொம்ப அசிங்கமா வெளியே தெரியுது அப்படின்னு நீங்க நினைக்கிற பட்சத்துல மொத்தமா எடுக்கணும்னு நினைக்காம லைட்டா ட்ரிம் மட்டும் பண்ணி விட்டா போதுமானது. நீங்க மொத்தமா முடிய எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது உங்களுக்கு பாதிப்பை தான் ஏற்படுத்தும். ஏன்னா மூக்கு வழியா உடலுக்குள்ள அழுக்குகள் குப்பைகள் செல்வதை தவிர்க்கும் பணியை தான் இந்த மூக்குல இருக்க முடிகள் செவ்வனை செய்துட்டு வருது. மூக்குல முடிகள் இல்ல அப்படின்னா சுற்றுப்புறத்துல இருக்க நச்சு பொருட்கள் உங்களோட மூக்கு துவாரங்கள் வழியா புகுந்து உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தவோ இல்லைன்னா அது குடலுக்குள்ள புகுந்து மோசமான விளைவுகளை ஏற்படுத்தவோ செஞ்சிடறதா ஆய்வுகள்ல சொல்லியிருக்காங்க. மேலும் கூர்மையான பொருளை மூக்கு துவாரத்துக்குள்ள விட்டு மூக்குல உள்ள முடிகளை முழுவதுமா நீக்கணும் அப்படின்றது அபாயகரமான செயலாகும். அதனால நீங்க முடிய நீக்கிறத மறந்துட்டு எப்படி அதை ட்ரிம் பண்ணலாம் அப்படின்னு மட்டும் யோசிக்க பாருங்க. உங்களோட தலையை திருப்பும் போதோ இல்லைன்னா நேராக வச்சிருக்கும் போதோ கண்ணுக்கு புலப்படக்கூடிய அதாவது அசிங்கமா வெளியே நீட்டிட்டு இருக்கிற முடிகளை மட்டும் வெட்டுறதுதான் சிறந்த முறையில மூக்கை சுத்தம் செய்வதற்கான வழியாகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் அனைவருக்கும் நன்றி.